நம்ம தமிழ்ல யான்ற சொல்லுக்கு பின்னாடி இருக்க ஒரு சீக்ரெட் சொல்ல போறேன். யானா விரித்து வைத்தல்னு அர்த்தம். விலங்கினங்களே விரிந்து பெருசா இருக்கதால தான் அதுக்கு யானைன்னு பேரு. எல்லா பொருளையும் விரித்து வைத்து கேட்கப்படுற கேள்வின்றதால தான் அதுக்கு யாவைன்னு பேரு, யாருன்னு பேரு. பாதை முடிந்த பிறகும் பயணம் நிக்காம விரிஞ்சு போய்கிட்டே இருக்கதால தான் பயணத்துக்கு யாத்திரைன்னு பேரு. தமிழ் இலக்கியத்திலையும் சிற்பத்திலையும் அந்த பெரிய ராட்சச மிருகம் விரிந்து இருக்கதால தான் அதுக்கு யாழின்னு பேரு. அந்த இசை கருவி மட்டும் அழகா விரிந்த வடிவத்துல இருக்கதால தான் அதுக்கு யாழ்னு பேரு. தமிழ் இலக்கணத்தை வச்சு படைக்கும் படைப்பு எல்லை இல்லாம விரிந்து போயிட்டே இருக்குன்றதால தான் அதுக்கு யாப்பு இலக்கணம்னு பேரு. நான் என்ன குறிக்கும், நாம்னா நம்மளை குறிக்கும். இந்த விரிந்த பிரபஞ்சத்தையே குறிக்கிறதால தான் அதுக்கு யாம்னு பேரு. சித்தர் வழிபாடுல ஒரு உடலை அழிவே இல்லாம நீண்ட நாள் விரித்து காக்க முடியும்ன்றதால தான் திருக்குறள் அதுக்கு மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்குன்னு பேரு. தமிழ்னா சும்மாவா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.